ஜீவா, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு ஒரு குழப்பம் இருக்கு. ஆனா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றது 2026 விஜய் வரவு அண்ணாமலைக்கு கூடுதல் நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அவங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்ததுனால அப்படின்றது. அதனால திங்ஸ் சிம்பிளி அக்கர்டு அப்படின்றார். அது இயல்பா நடக்கும், அதுக்காக அண்ணாமலை காத்திருக்கிறாரு அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா இப்போ அவர் பேச்சுல திமுகவை கிரிட்டிசைஸ் பண்றார். ஒவ்வொருத்தர் பேர்லையும் கடனை வச்சுட்டு போயிருக்காங்கன்னு திராவிட கட்சிகள் மீது அவருக்கு ஒரு விமர்சனம் இருக்கு. தாவேக்காவோட ஒரு இணக்கப்பாடு இருந்ததுன்னா அப்படி ஒரு சாஃப்ட் டோன் எடுத்துட்டு விஜய்க்கு எப்படி மாற்றா வர முடியுன்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்கிறவங்க ஆளுங்கட்சியை விமர்சிக்காமல் கட்சியை வளர்க்க முடியாது. தோற்று போன கட்சியை போய் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு தொடங்குறது அது கட்சியை வளர்ப்பதற்கான மெத்தடாக இருக்காது. அதுக்கு தான் விஜயே இருக்கிறாரு. திமுகவை அட்டாக் பண்ணுறதுக்கு விஜயே இருக்கிறாரு. அண்ணாமலை அப்படிங்கிறவர் யாருன்னா, சார் ஒரு விஷயம் அழகாக சொன்னாங்க. விஜய்யினுடைய கிடைத்த வாக்குகள், அவருக்கு பின்னால் திரண்ட அந்த இளைஞர்கள் அண்ணாமலைக்கு உண்மையில நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. இங்கு திராவிட கட்சிகளின் பேட்டர்ன் இல்லாத ஒரு கான்செப்ட் தமிழ்நாட்டில் உருவாகிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை விஜய் தான் அண்ணாமலைக்கு தந்திருக்காரு. அதைத்தான் சார் சொன்னாங்க. அதை நான் 100 விழுக்காடு ஏற்றுக்கிறேன். திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு களம் ஆமாம், தாவேக்காங்கிறது திராவிட கட்சி பேட்டர்னுக்கு மாற்றான இதுதான். அது அவங்க பெரியார் பாஜக எதிர்ப்புன்னு சொன்னாலும் அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் தாவேக்காட்ட கிடையாது. ஸோ பாஜகவை பொறுத்தவரையும் ஆளுநரை எதிர்க்காத, நடுவண் அரசை எதிர்க்காத, பாஜகவை விமர்சிக்காத, இந்துத்துவாவை விமர்சிக்காத, குர்பானி என்றவுடன் போராட்டம் செய்யாமல் திருப்புரங்குன்றம் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய, நம்ம விஷயத்தை எல்லாத்தையும் செஞ்சிக்கக்கூடிய ஒரு செல்ல தம்பி, ஒரு நம்ம பிள்ளை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அந்த நம்பிக்கை தான் பாஜக என்ன பார்க்குது, அண்ணாமலை போன்றவர்கள் வரட்டும்னு நினைக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை பேசியிருப்பது ஒரு திராவிட, அவர் எப்போவுமே பாஜக பேட்டர்ன் தான். இப்போ அவர் எடுத்திருப்பதுங்கிறது இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ண வைக்க டெல்லி ட்ரை பண்றாங்க. இல்ல, இப்போ ஜீவா, அரசியல்ல ரொம்ப முக்கியமானது பொசிஷனிங். உங்களை எந்த இடத்துல பொசிஷன் பண்றீங்க? நீங்க நண்பர்களை கூட அப்புறமா சொல்லலாம், உங்களோட எதிரியை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அரசியல் அதுதான் ரொம்ப முக்கியம். யாருக்கு எதிராக நான் களமாட வந்தேன்? நீங்க அது திரு எம்ஜிஆர் அவர்கள் எடுங்க, ஜெயலலிதா அவங்களை எடுத்துக்கங்க, ஏன் விஜய் அவர்களை கொள்கை எதிரின்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. அதை தாண்டி நான் திமுகவை தான் எதிர்க்க போறேன் அப்படின்னு சொல்றப்ப அண்ணாமலை எங்கு பொசிஷன் பண்றாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, அண்ணாமலை அவர்கள் அந்த விஜய்க்கு வந்த வாக்குகள் தாங்க அவருக்கு நம்பிக்கை தந்திருக்கு. நம்மை போன்றவருக்கு தமிழ்நாட்டில் இடம் இருக்குங்கிற நம்பிக்கை கொடுத்ததே விஜயோட ஓட்டு தான். இப்ப பாருங்க, அவர் திருப்பியும் திமுகவை திட்டும் போது விஜய்க்கான வாக்குகள் தான் பிரியும். இவருடைய அரசியல் பேட்டர்ன் அப்படிங்கிறது திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு பேட்டர்ன் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்ப இவர் விஜய் வாக்குகளை பிரிக்க வந்திருக்கிறார். கண்டிப்பா விஜய் வாக்குகள் தான் பிரிக்கும். அந்த பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திராவிடம், இடதுசாரி, இந்த தத்துவங்கள் எல்லாம் பூமர் என்று சொல்லக்கூடிய கூட்டத்துக்கு அண்ணாமலை இன்னொரு கவர்ச்சி முகம். விஜய்க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அண்ணாமலை கவர்ச்சி முகம் இல்ல. அந்த இடம் தான் திரு கண்ணன் அவர்கள் சொன்னது கவர்ச்சி, வசீகரத்துக்கு வேற. அது இந்த வசீகரம்ன்றது தமிழ்நாடு அரசியலோடு, இது திரை பின்புலத்தோடு சேர்ந்ததா இருக்கு. நீங்க பெண்கள், நீங்க ஒரு தலைவர் நீங்க முதல் இடத்துக்கு வரணும், பெருங்கொண்ட தலைவர்னா பெண்கள் இல்லாமல்லாம் வர முடியாது. அங்க திரு கண்ணன் அவர்கள் சொல்றாரு, அண்ணாமலை இன்னொரு இடம் சீமான்ற அந்த இடத்துக்கு தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, இந்த இருதுருவ அரசியல் ஏற்கனவே தாவேகா திமுகன்னு வந்துருச்சு, இதுக்குள்ள அவர் எங்க வருவாருன்னு கேட்கறதுக்கு இல்ல. அப்படி ஒரு மெயினான இடத்துக்கு வருவாரோ இல்லையோ, ஆனால் இப்ப இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை அவர் பிரிப்பார். அவர் ஏற்கனவே விஜய் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய திமுக எதிர்ப்புங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த வாக்குகளை பிரிப்பார். ஏற்கனவே இவரும் திமுக எதிர்ப்பு செய்தவர் தான் அண்ணாமலையும். அவருடைய பிரதான அரசியல்ங்கிறது திமுக எதிர்ப்பு மட்டும்தானே. எது மட்டும் இல்லை, இப்போ அவர் பேசும்போதே நான் ஒரு இந்து, வீட்டுக்குள்ள இந்து, இந்த லாங்குவேஜ் எல்லாம் வந்துருச்சுல. ஏற்கனவே நான் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டதை பார்த்துட்டோம், நான் ஒரு இந்துன்னு சொல்லி ஓட்டு கேட்க வரவரையும் பார்த்துட்டோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் இதுவரையும் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்ங்கிற ஓட்டுகள் இந்த மாதிரி பேச்சுக்களே இருந்தது கிடையாது. 2026 வந்துருச்சு. சர்ச்சுக்கு போ, கோவிலுக்கு போ, விரதம் இரு, கன்னியாகுமரி போனா ஜபமாலையை போடு, இந்த கான்செப்ட்லாம் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இதுவரை எல்லாருமே தமிழர்கள் தானே சொன்னாங்க. தமிழ்நாடு சொல்ற மாதிரி அடுத்து 31ன்றது தாவேகா வெர்சஸ் அண்ணாமலை அவரோட புதிய கட்சி, இப்படி வச்சுக்கலாம். திராவிட கட்சிகளை வேண்டான்ற மாதிரி இந்த டெல்லி திட்டத்துக்காக இறக்கப்பட்டதுதான். அதுதான் அவங்களுடைய அல்டிமேட் நோக்கம். அதாவது இந்த கூட்டம் திமுக எதிர்ப்பு, இனிமே திராவிட கட்சிகள் கிடையாது, திமுக கிடையாது, அதிமுக கிடையாது. இன்னொரு விஷயம் நான் சொல்றேங்க, அதிமுக கரைஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. இவங்க என்ன ப்ரூஃப் இருக்கு அதுக்கு? இவர் 2 விஜயபாஸ்கர் வந்துட்டா அதிமுக அழிஞ்சிருமா? நம்ம தோத்து போயிருக்கு, அவ்வளவுதான். நீங்க சொன்னதுல கிட்டத்தட்ட 1,30,40,00,000 40 லட்சம் திமுக வாங்கியிருக்கு. அதிமுக 1,20,00,000
இருக்கே கிட்டத்தட்ட 2.5 கோடி வாக்குகள் திராவிட ஆனா கட்சிகள்ட்ட இவங்க தானே கொண்டு இருக்கு. வர்றது இனிமே விஜய் வெர்சஸ் அண்ணாமலை இதத்தான் ஒரு அப்ப எங்க இருந்து பேச ஒரு பொசிஷன் பண்ணி எந்த வாக்குகளை வாங்க போறாருன்னு நினைக்கிறீங்க? திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்குவாரு. அதைத்தான் சொல்றேன், விஜய் ஓட்டுகள் தான் பிரியும். விஜய் வந்து திமுக எதிர்ப்புங்கிற ஓட்டை தானங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப நீங்க தாவேகா காரங்க ரத்தத்திலேயே வந்து திமுக எதிர்ப்பு மட்டும் தானே இருக்கு, அதை மட்டும் தானே செய்யறாரு. அவர் கொள்கை சார்ந்தோ மாநில நலன் சார்ந்தோ பேசுவதில்லை. தனிநபர் விமர்சனம், ஸ்டாலின் அந்த குடும்பம், வாரிசு அரசியல், இதுதான் அவர் பேசுறாரு. இப்ப அண்ணாமலையும் அதை தான் பேசுறாரு. அண்ணாமலையும் முழுக்க முழுக்க அதை தான் பேச போறாரு. அவர் அதை தாண்டி வேற அரசியல் இல்லையா? இந்த போதை ஒழிப்பு ஊழல் ஒழிப்புங்கிறதே ஒரு இதெல்லாம் பலமுறை பார்த்தாச்சுங்க. எந்த கொள்கை தெளிவும் இல்லாத அவருக்கான இடம்ன்றது என்ன இடமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு கிரவுண்ட் அப்படின்றப்ப வந்து சீமான் ஓட்டை பிரிப்பாரு, விஜய் ஓட்டை பிரிப்பாரு, பாஜக ஓட்டை பிரிப்பாரு. இந்த கான்செப்டை உருவாக்கி ஒரு பிம்பமா உருவாக்குவாங்க. பாஜகவை பொறுத்தவரை திமுக அதிமுகவுக்கான இடம் இருக்கத்தான் செய்யும். திமுக அதிமுகக்கான இடம் இனிமே தாங்க வலுப்பெறும். நீங்க பாருங்க, இப்ப நான் பேசுறது எல்லாருக்கும் வியப்பா இருக்கும். எல்லாம் வெற்றி முகத்துல நின்றுகிட்டு பேசிக்கிட்டு, அதுவும் பாசிசவாதிகள் கொள்கையற்றவர்கள் அதிகாரத்துக்கு வரும்போது ஆணவம் அதிகமா இருக்கும். இப்போ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இனி எங்க திராவிடம், பெரியார், அண்ணா, சமூக நீதிலாம் யாரும் பேசாதீங்கிறாங்க. அண்ணாமலை போன்றவர்கள் பேசட்டும், அண்ணாமலை போன்றவர்கள் வரட்டும், திராவிடத்தை திட்டட்டும், விஜயும் திட்டட்டும். திட்ட அரசியல் வரும். இந்த 66 நாள்ல இதுதான் பிக்ஸ் பண்ண வேணாம். அண்ணாமலை அவர்கள் டோன்லயுமே பெருசா திராவிடத்தை திட்டின மாதிரியும் இல்லையே. அவரு பழைய அண்ணாமலை மாதிரியே இல்லையே அவரு. இல்ல, இப்ப அவர் பாஜக நிழல் விழுந்துடக்கூடாதுங்கிற கேர்ஃபுல்லும் இருக்குல்ல. இப்ப அவர் நான் ஒரு வீட்டுக்குள்ளதாங்க இந்து, வெளியே வந்தா நான் பொதுவான ஆளுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவர் ஒரு ஆன்டி முஸ்லீம் கட்சியில இருந்தவர், ஆன்டி கிறிஸ்டின் கட்சியில. விஜய்க்கு ஒரு பிளஸ் அதுதானே, அவருக்கு வந்து ப்ரோ பிஜேபி இமேஜ் வரல. இவருக்கு என்ன இருந்தாலும் அந்த இமேஜ் இருக்கு. அதனால அவர் இப்ப திராவிட எதிர்ப்பு ஆன்டி போக போக பேசுவாரா பேச மாட்டாராங்கிறது டாக்டிக்ஸ் தான். ஆனா அவர் உன்ன விஜயநகர பேரரசு மாதிரியான விஷயம் வேணுங்கிறாரு. விஜயநகர பேரரசு தான் RSS அரசு. என்னைக்கு விஜயநகர பேரரசு சந்திச்சோ அதுதான் முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கான அரசு, தமிழர்களுக்கு எதிரான அரசு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரான அரசு. அதை முன்மாதிரியா கொண்டு வருவேங்கிறாரு. அப்ப நீங்க சொல்ல வர்றது இது ஒரு டெல்லி திட்டம், பாஜகவே போட்ட திட்டம். விஜயநகர பேரரசு மாதிரி வேணும்னு அவர் சொல்றாருன்னா அப்புறம் இது என்னது? முழுக்க முழுக்க இந்துத்துவா கவர்மெண்ட் தானே அது.